எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து நல்லா ஆக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னுடைய ஹெல்த் இஷ்யூவில். சரி, வீடியோஸ் வந்து போடலாம். சாம் வந்து சொன்னார் என்ன, நீ ஏதாவது ஒன்று பேசி வீடியோஸ் வந்து போடுமா அப்படின்னாரு. அதனால் சரி வந்து பேசலாம் அப்படின்ட்டு வந்தேன். மார்ச் மந்த்து தான் எனக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியாமல் ஆகிடுச்சு. நம்ம நாகர்கோவில் போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, ப்ரேயருக்கு போயிட்டு வந்த பிறகு டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சு. அது எங்களுக்கு தெரியவே இல்லை. கிட்டத்தட்ட 20 நாள் கிட்ட கொஞ்சம் படுக்கையாகவே நாங்கள் 2 பேருமே ஆகிட்டோம். சாம் வந்து அந்த 20 நாளுக்கு அப்புறமா கொஞ்சம் ரெக்கவர் ஆனார். நான் வந்து அந்த 20 நாள் தாண்டியும் ரொம்ப உடம்பு சரியாமல் அப்படியே தான் இருந்தேன். சில வேலையெல்லாம் செய்யும்போது மட்டும், இப்போ நமக்கு டொனேஷன் வரும்போது நமக்கு ஆர்டரெல்லாம் வரும் பார்த்திங்களா, அப்போ மட்டும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தேன். ரொம்ப வீங்கி இருக்குல்ல, தைராய்டு இருக்குல்ல, அதனால் அது தைராய்டு அப்படி தெரியுது கழுத்தில். தைராய்டுக்கு வந்து ஃபுட்டு வந்து என்னென்ன சாப்பிட்லான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மாத்திரை இல்லாமல் எப்படி தைராய்டை கம்மி பண்ணலான்னு அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அது மாதிரி சரின்ட்டு உடம்பு சரியாமல் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு எப்போவுமே தெரியும், எனக்கு வந்து கொஞ்சம் ஹெச்பி லெவல் எப்போவுமே ரொம்ப லோவாக தான் இருந்திருக்கு. நம்ம சேனல் தொடங்கும் போதெல்லாம் ஹெச்பி வந்து 6, 7 இதிலே தான் எப்போவுமே இருக்கும். இந்த பல்லு சர்ஜரி பண்ணும்போது மட்டும்தான் நான் வந்து அந்த ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 12 கொண்டு வந்துட்டு பல்லு வந்து சர்ஜரி பண்ணோம். அதுக்கப்புறமா அப்படியே விட்டுட்டோம். ஜனவரி மந்த்து ஒரு ஜனவரி 15 சாம் பர்த்டே 14 ஜனவரி 14ஆம் தான் இந்த புது வீட்டுக்கு நம்ம வந்து வந்தோம். வந்த பிறகு 2 மாதம் கூட ஏதோ ஒரு ப்ராப்ளம் தான், கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த மத்தியிலே தான் நாங்கள் எல்லாமே பிளஸிங் மெடிஸ் மூலமாக நம்ம வந்து அந்த வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பொருள் வாங்கி தரது, மசாலா அரைக்கிறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து வேலை பண்ணால் தான் நமக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணி நம்மளுடைய ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியும்ல. அதனால் அது வந்து பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கு அடுத்தது அவ்வளோதான். அந்த மந்த்து என்ன நடந்துச்சுன்னா எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லைங்க. ஃபுல்லாகவே ரொம்ப ஞாபகம் மருதி அதிகமாகிடுச்சு. நிறையா மறந்துடுறேன் நான். இப்போது என்னுடைய கண்டிஷன் அப்படி தான் இருக்குது. அப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய அலர்ஜி வந்துடுச்சு. டேப்லெட்டெல்லாம் போட்டனால ரொம்ப அலர்ஜி வந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் என்னென்னா திரும்பியும் ஏப்ரல் மந்த்து திரும்பியும் உடம்பு சரியாமல் ஆகுது. ஏப்ரல் மந்த்து தான் நினைக்கிறேன். ஆமாம், ஏப்ரல் திரும்பியும் உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. அப்படியே எனக்கு வந்து இதாகிடுச்சு. அதுக்கடுத்து ஏப்ரல் மந்த்தெல்லாம் ஃபீவர் வந்துச்சு நினைக்கிறேன். ஆமாம், ஃபீவர். சாம்க்கு எனக்கு ஃபீவர் வந்துட்டு போச்சு. என்னால் எந்திக்கவே முடியல, கை காலெல்லாம் சரியான வலி. திரும்ப மே மந்த்து வந்த பிறகு அப்படியே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் வந்து சொல்லிட்டேன், ஹாஸ்பிட்டல் வந்து போகணுங்க, என்னை வந்து நீங்கள் ஒரு மெடிக்கல் செக்கப் கூட பண்ண மாட்டேங்கிங்க, டெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறீங்க. சாம்கிட்ட சண்டை போட்டுகிட்டே தான் இருந்தேன். நான் வந்து கேட்பேன். ஆனால் ஹாஸ்பிட்டல் வாசலில் போயிட்டு சாம் கேட்கும்போது நான் பயந்துட்டு ஓடி வந்துடுவேன். இதே தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டு. அதுக்கு இடையில நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன். அது வீடியோஸ் போட்டோமான்னு தெரில. ஏப்ரல் மந்த்து தான் போனோம். சரி, கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்கா, ஏன்னா ரொம்ப தலைவலி நெஞ்சு வலி பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கான்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே அன்றைக்கி எவ்வளோ ஆச்சுன்னு தெரில. அப்போ போயிட்டு அங்கே போய் சில மெடிக்கல் செக்கப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். தனியாக செக் பண்ணோம். அதுக்கு என்னமோ 500ரூபாவோ எல்லாம் சேர்த்து ஒரு 1000ரூபா என்னமோ வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். கொலஸ்ட்ராலு வேறு என்னமோ இன்னும் 2, 3 செக் பண்ணோம். அதுவும் ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த ரிப்போர்ட்டெல்லாம் நான் தூக்கி போட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த பிறகு நமக்கு எதுவுமே ரிப்போர்ட் இல்லைன்னா ரிப்போர்ட்டு தூக்கி போட்டுருவோம். அது மாதிரி கேஸு. அது வந்து ஏப்ரல் மந்த்து செக் பண்ணோம். மே மந்த்து வந்து எப்போது உடம்பு சரியாமாச்சுன்னா, ஜோசப் வந்து மே 9ஆம் தேதி நினைக்கிறேன். 9ஆம் தேதி கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. என்னுடைய தம்பி தான் ஜோசப். அவங்க சேனல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நியூ கிரியேஷன் ஹோம் பேஜ்லேயே ஜோ அண்ட் இவான்ட்டு இருக்கும். அதனால் நீங்கள் போய் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர் மெசேஜ் பண்ணுறீங்க. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அவங்க கமெண்ட்லாம். நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப நன்றி உங்கள் அன்புக்கு. அது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அன்றைக்கி அவங்க ஃபோன் அங்கேருந்து எனக்கு வர்றதுக்குள்ளே எனக்கு ரொம்ப உடம்பு சரியாகிடுச்சு. ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் நெஞ்சு வலியெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ப்ரெஷர் இந்த இடையில ப்ரெஷர் அதிகமாகவே இருந்துச்சு.
டேப்லெட் போட சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து டேப்லெட் எடுக்கலாமா வேணாமான்னு நான் இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஓகேவா? அது மாதிரி நம்ம போயிட்டு இருக்கும்போது ஜோசப்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி நைட்டு 1 மணிக்கு ஃபோன் வந்துச்சு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நல்ல வேலை பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்க. பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்க. அதாவது நாங்கள் என்ன பண்ணிருந்தோம்னா, அப்போ விபிஎஸ் கூட கஷ்டப்பட்டு தான் நான் போயிட்டு வந்தோம். கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். எங்கள் சர்ச் விபிஎஸ்க்கெல்லாம் பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விபிஎஸ்க்கு வந்த எங்கள் தம்பிங்கெல்லாம் டிவி வச்சு அருமை நாத்தனார் பையன் எல்லாரையும் வச்சு ஒரு ட்ரீட் கொடுக்கலான்னு வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தோம் பிள்ளைங்கள. அவங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி தான் இந்த ஆக்சிடென்ட் இஷ்யூ ஆச்சு. அன்றைக்கி நைட்டு எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏற்கனவே ரொம்ப உடம்பு சரியாமதுனால நான் அந்த ஃபோன் கால் வந்தோடனே கொஞ்சம் பயந்துட்டேன். அதுக்கப்புறமா 10ஆம் தேதி என்னால் சுத்தமாக எந்திரிக்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. அம்மாவும் இங்கே 1 வாரம் இங்கே தான் இருந்தாங்க வீட்டில் அந்த டைம். அப்புறமா தம்பிக்கு ஒன்றுமே இல்லை, கார் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஏஸ்பா காப்பாற்றினாலே பெரிய விஷயம். அன்னியில் 10ஆம் தேதிக்கு அப்புறமா நான் வந்து அன்றைக்கி தூங்காமலாம் இருந்தேன்ல, அந்த தூங்காமல் இருக்கும்போது ரொம்ப உடம்பு டயர்டாகிடுச்சு. ஏன்னா தூக்கமே வரல 2-3 நாளாக. அந்த விஷயத்துலேருந்து வெளில வர எனக்கும் சாமுக்குமே கஷ்டமாகிடுச்சு. இந்த இடையில எங்கள் அம்மா 1 வாரம் இருந்தாங்க. அப்போ வந்து எங்களுடைய மாமா வந்து திருச்சியில் இறந்துட்டார். அதனால் மாமா இறந்ததுக்காக சாம் வந்து திருச்சிக்கு போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு தான் வந்தாங்கன்னு 3 நாளோ 2 நாளோ ஸ்டே பண்ணிட்டு தான் வந்தாங்க. அது வரை அம்மா இங்கே இருந்தாங்க என் கூட. ஜுரம்ன்ட்டு வந்து 1 வாரம் அவங்க வந்து இருந்தாங்க. அப்போ தான் இந்த சம்பவம்லாம் நடந்துச்சு. குருவோடைய எங்கள் அத்தை பையன் இருக்கா, அவங்களுக்கு குரு தெரியும்னு நினைக்கிறேன், மாமா பையன். அவங்களுடைய பெரியப்பா இறந்துட்டாங்க. எனக்கு மாமா வரும். அதனால் சாம் எனக்கு உடம்பு சரியினால எங்கள் ஃபேமிலியிலேருந்து யாருமே போக முடியனால சாம் வந்து நான் போகிறேன்ட்டு போயிட்டாங்க. எப்படின்னா நாங்கள் 2 பேர் தான் எல்லா இடத்துக்கும் போவோம். ஏன்னா எங்கள் மாமா வந்து சாமுக்கும் எங்களுடைய சொந்தக்காரங்க எப்படின்னா எல்லாருமே சாமுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ். எல்லாருமே சாம் வந்து ராகவன், எங்கள் ஃபேமிலியில் ராகவன்னா அவ்வளோ உயிர். எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் அத்தை மாமா எல்லாருக்குமே. அதனால் அவர் வரணுன்னு மாமா கேட்டிருந்தார். அதனால் இவர் போயிட்டார். இவரும் நான் போவேன் சொன்னால் கூட என் வீட்டுக்காரர் கேட்க மாட்டார், போயிடுவார். ஏன்னா எல்லாருமே அவர் பார்த்து பேசி பழகின ஆட்கள்னால அவர் நான் கண்டிப்பாக போய் ஆகணுமான்ட்டு போயிட்டாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைனா கூட போயிட்டு வந்த பிறகு தான் இந்த மாதிரி உடம்பு சரியாமாயிடுச்சு. ப்ரேயருக்கு போயிருந்தோம். 5:30 மணிக்கு எங்கள் சர்ச்சில் ப்ரேயர் முடிச்சுட்டு 5:30 மணிக்கு காலையில் ப்ரேயர் முடிச்சுட்டு 6 மணிக்கு போகும்போது ஒரு லேப் பார்த்தோம். சரி, அந்த லேபில் போய் வெங்கடேஸ்வரா லேப்ன்ட்டு எம்ஆர் நகரில் திருத்தங்க நாடர் காலேஜ் போகிறாங்க. அங்கே போய் செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு சுகருக்கு எல்லாமே வந்து செக் பண்ண சொன்னாங்க. ஃபுல்லாகவே செக் பண்ணோம். எவ்வளோ காசு 1500 கிட்ட வந்துச்சு. ஃபுல் பாடி செக்அப் பண்ணுறோன்ட்டு பிளட்டில் எதாவது டெஸ்ட் பண்ணாங்க. எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு அன்றைக்கி நைட்டே தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு போனோம். ஏன்னா அந்த கையெல்லாம் ரொம்ப விரலெல்லாம் வீங்கிட்டு பயங்கரமாக வீங்கிட்டு, இப்போவுமே உங்களுக்கு தெரியும் பயங்கரமாக வெயிட் போட்டுச்சு. செம்ம வெயிட் ஆகிட்டேன் நான். எப்படின்னா கொஞ்ச நாளில் ஒல்லியாக இருக்கேன், 2 நாள் ஒல்லியாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ போய் வெயிட் போடும்போது 63 கிலோ இருக்கிறேன். திரும்ப ஒரு 2 நாள் 1 நாள் கழிச்சு போய் திரும்ப போய் வெயிட் போட்டால் 68 கிலோ இருக்கிறேன். ஒரே மிஷினில் தான் அப்படி காட்டுது. 4-5 மிஷின் செக் பண்ணி நாங்கள் பார்த்துட்டோம். அதனால் வெயிட்டும் கூடுது இறங்குது, ஒன்றுமே முடியல, பேச வேற முடியாமல் ரொம்ப மூச்சு திணறு. எந்த படிக்கட்டு ஏறினாலும் நடந்தாலுமே ரொம்ப பயங்கரமாக மூச்சு வாங்குறதெல்லாம் இருந்துச்சு. செக் பண்ண பிறகு தான் தெரிஞ்சிச்சு நமக்கு வந்து சிவப்பு அணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு. ஹெச்பி லெவல் நமக்கு வந்து நல்லா சாப்பிட்றதுனால 1 மாதம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இந்த சிவப்பு அணுக்கள் கம்மியாக இருக்கும்போது நமக்கு என்னென்னா இன்க்ரீஸ் ஆகி கம்மியாகிட்டு ஏறிட்டு இறங்கிட்டு இருக்கும். அதுதான் ப்ராப்ளம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோத்திக் ஐப்ரோனிக் அனிமிக் அப்படின்ட்டு ஒரு இது சொன்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே இந்த கம்ப்ளைண்ட் தான் நமக்கு வந்து இப்போ இருக்குது. அதில் வந்து ESR அது வந்து 45. அப்புறமா எனக்கு இந்த நுரையீரலில் இந்த லன்ஸ் அதில் கொஞ்சம் வந்து ப்ராப்ளம். அதுக்கு அடுத்தது யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது. அது மாதிரி தைராய்டு இருக்குது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் சின்ன இதுவாக இருந்தாலும் அதை நம்ம ரெக்கவர் பண்ணுறதா இருந்தாலும் மொத்தமாக உடம்புல வந்த பிறகு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கு அடுத்தது பேக்டு செல் வால்யூம்னு ஒன்று இருக்குது. அது வந்து 31% தான் இருக்குது. எனக்கு 40லேருந்து 47 வரை இருக்கணும். நான் 31 இருக்குது. இது மாதிரி நிறைய அந்த பிளட்டு சம்மந்தப்பட்டது ஃபுல்லாகவே அடி வாங்கிருந்துச்சு. அப்போ ஹாஸ்பிட்டல் போய் நாங்கள் அன்றைக்கி நைட்டே போய் பார்த்துருவோம். எங்கள் அத்தை சொல்லிட்டாங்க,
எங்கள் அத்தை நர்ஸு பார்த்தோன்னே ரொம்ப கம்மியாக நிறைய அடி வாங்கியிருக்கு, நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் டாக்டரை போய் பாருங்கள் அப்படி சொன்னாங்க. அதான் சொன்னாங்க, இதில் வந்து ரத்த சம்மந்தப்பட்ட கேன்சர் பேஷண்ட்டுக்கு பார்க்குறவங்க ரத்த சம்மந்தப்பட்ட டாக்டர் இருக்காங்க, அவங்கள போய் பார்க்குறதுனாலும் பாருங்கள், இல்லைனா ஏதாவது ஒரு டாக்டர் போய் பாருங்கன்னாங்க. அதுமாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிட்டி பாபுன்னு வந்து இருக்கார், அவர்கிட்ட தான் போய் பார்த்தோம். அவர் செமையாக திட்டினார். இத்தனை வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு குழந்தையும் இல்லையா, 10 வருஷம் ஆகுது அப்படி இப்படின்னு எல்லாம் திட்டினாரு. குழந்தைய கூட விட்டுருங்க, உயிர் ரொம்ப முக்கியம் இல்லை, ரத்தம் இருந்தால் தானே உயிர் வாழ முடியும். அப்புறமா என் கை கண் கால் எல்லாத்தையும் செக் பண்ணி செம்மையாக எங்களை திட்டினார். திட்டிட்டு அப்புறமா ஊசி போட வாங்கன்ட்டு 1 மாதம் ஊசி போட்டோம். நம்ம ஒரு மாதம் ஆயிடுச்சுங்க, 1.5 மாதம் ஆக போகுது. 1 மாதம் ஃபுல்லாக ஊசி போட்டு வலி தாங்க முடியல. ரொம்ப அலர்ஜியும் வந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு கம்மிங் வீடியோஸில் வந்து சாம் வந்து காட்டுவாங்க, எடுத்து வச்சுருக்காங்க. கை காலெல்லாம் அலர்ஜி ஆகுறது, புண்ணாகிறது. அது மாதிரி ஊசி போடும்போது தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா ரொம்ப பவரான இருக்கிற இன்ஜெக்ஷன் தான் நமக்கு வந்து கொடுத்தாங்க. அது போட்டவொடனே குடிகாரங்க மாதிரி தள்ளாடி விழுந்து வீட்டில் அங்கேருந்து ஊசி போட்டு வரும்போதே எனக்கு வண்டியிலே உட்கார முடியாது, அப்படியே தூக்கம் அப்படியே கண்ணை சொக்கும். இப்போ மத்தியானம் கூட டேப்லெட் போட்டேன், தூக்கம் வந்துட்டு தான் இருக்குது. சரி பேசலாம் அப்படிங்கிறனால தான் வந்தேன். இப்போ வந்து இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா நீங்களும் எல்லாம் சாப்பிடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. ஒன்றே ஒன்று தான் எனக்கு வந்து நான் இந்த சூழ்நிலை நான் கற்றுக்கிட்டது வந்து என்னன்ட்டு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். வாழ்வும் மேசுவே சாவும் லாபமே, வாழ்வும் மேசுவே சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, கிருபை தருகிறார் விருதாவாக்கிடே, அதை நித்தமும் காத்து கொள்வேன், கிருபை தருகிறார் விருதாவாக்கிடே, அதை நித்தமும் காத்து கொள்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இதுதாங்க இதில் கற்றுக்கிட்ட. இப்போவும் ரொம்ப உடம்பு சரியில்லை தான், டேப்லெட் எல்லாம் மொத்தமாக நான்லாம் மலைக்கு கூட போய் ஒதுங்க மாட்டேன். ஹாஸ்பிட்டல் பக்கமே போக மாட்டேன். ஜுரம்னா கூட மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரையை வாங்கி போட்டு இருக்கிற ஆள். மொத்தமாக இன்ஜெக்ஷன் டேப்லெட் மட்டுமே ஒரு நாளைக்கு 7 மாத்திரை போடுறேன். விட்டமின், கால்சியம், அப்புறமா அயன், அதுக்கடுத்து தைராய்டு, இது மாதிரி நான் 50 mg போடுறேன் தைராய்டில். அது மாதிரி 50 mg கம்மி தான் சொன்னாங்க. அது மாதிரி எல்லாமே நம்ம போடுறோம், டானிக் குடிக்கிறோம், எல்லாமே நமக்கு வந்து செட் ஆகலை. முடியெல்லாம் செம்மையாக கொட்டிடுச்சு பயங்கரமாக எனக்கு. அது மாதிரி பிரச்சனைகள் மத்தியில் தான் நான் இருக்கும்போது எனக்கு ஏசப்பா, நான் வந்து அதுதான் நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாம் ஒன்று தான். பூமியிலையும் ஏசப்பாக்கு சாட்சியாக வாழணும். பூமியில் வாழும்போது நம்ம அங்கே ஏசப்பா கிட்ட போகும்போது நமக்கு லாபம். ஏன்னா ரொம்ப உடம்பு சரியாயிடுச்சு. அந்த ஊசி எனக்கு ஒத்துக்கவே இல்லை. இன்னும் கூட அவ்வளோ வீங்கி போயிருக்கு, உட்கார முடியல. ரொம்ப நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 1 மாதம் ஊசி, ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ரொம்ப வலி வேதனை. இன்னுமே அவ்வளோ குத்திட்டாங்க, குத்தி எனக்கு வலியே தாங்க முடியல. இன்னுமே எனக்கு லெஃப்ட் கால் வந்து நடக்க முடியல, அவ்வளோக்குள்ளே அந்த இடமே இதாகிடுச்சு. இதில் வந்து நான் வந்து என்னுடைய நம்பர் எதுவுமே, ஃபோனே என்கிட்ட சாம் கொடுக்குறது எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க. வாட்ஸ்அப் நம்பரு, ஃபோனு ரீசார்ஜே பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு நம்பர் 6 மாதம் ரீசார்ஜ் பண்ணல, இன்னொரு நம்பர் 3 மாதமாக ரீசார்ஜ் பண்ணல, 4 மாதமாக ரீசார்ஜ் பண்ணல. நீங்கள் யார்கிட்டையும் பேசவும் தேவையில்ல, ஒன்றுமே பண்ண தேவையில்ல, வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடு, சாப்பிடு, அது போதுன்ட்டார். அதனால் ஃபோனு எதுவுமே பண்ண முடியல. நிறைய பேருக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நிறைய பேர் மெசேஜ் பண்ணிங்க, கால் பண்ணி விசாரிச்சிங்க, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மெடிக்கல் செலவே எனக்கு 25,000 கிட்ட ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு மட்டுமே நம்ம கிட்டத்தட்ட 15,000 செலவு பண்ணியிருக்கோம். இந்த ஃபுட்டு எல்லாமே சேர்த்து எனக்கு இந்த மண்ணீரல் சாப்பிட்றது, அது இதுன்னு மண்ணீரல் எவ்வளோ காசுன்னு உங்களுக்கே தெரியும். அது வந்து போய் வாங்குறதே கஷ்டம்தான். மண்ணீரலும் இப்போ எங்கேயுமே ஸ்டாக் இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ரத்த குறைபாடு இருக்கிறனால கடையில் மண்ணீரலே கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி பரிதாபங்கள் போட்டாங்க, அது மாதிரி ஆகிப்போச்சு. மண்ணீரல் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால்
அதுவே வந்து நமக்கு வாங்கணுன்னா ஒரு பீஸு நல்லா கொஞ்சம் பெரிய பீஸ்னாலே 400 வாங்குறாங்க. அது மாதிரி எல்லாத்துக்குமே ஃபுட்டுக்கு இப்போ கூட அக்காங்க ஆண்டிங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கேளு குளூரி, என்கிட்ட சொன்னாங்க. ஹெல்ப் பண்ணால் கேளு, சாப்பாடுக்கு ஏதாவது காசு அனுப்புனா சொல்லுமா, உங்கள் மெடிக்கல் செலவுனா எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப தேங்க்யூ, உங்களை ஏசப்பா ஆசீர்வதிக்கிட்டோம். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. நிறைய பேர் ப்ரேயர் பண்ணுறீங்க, தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நான் நிறைய பேசணும்னு வந்தேன், ஃபுல்லாகவே மறந்து போச்சு. எனக்கு என்ன பேசுனேன்னு தெரில. ரொம்ப ஞாபகம் மத்தி ஆயிடுச்சுங்க. நானே கையிலலாம் எழுதி தான் பேசிகிட்ருக்குறேன். அது மாதிரி தான். அப்புறமா இப்போ நாங்கள் திரும்ப இன்னொரு ஹாஸ்பிட்டல், எத்தனை ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம் பாருங்கள். கேவிடி போயிருக்கிறோம், ஸ்ரீதேவி போயிருக்கிறோம், சிட்டி பாபு போயிருக்கிறோம், 3 ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறேன், 2 லேப் போயிருக்கிறேன். என்னத்தை சொல்ல போங்க. நல்லா ஒழுங்காக சாப்பிட்ருந்துருக்கலாம் போல், அப்படி தான் தோணுச்சு. இது வந்து நமக்கு இந்த 3 மாதத்துலேயே நமக்கு இந்த டேப்லெட்டு ட்ரீட்மெண்ட்டால் நல்லா ஆயிடணும். இல்லைனா அப்படி நல்லா ஆகலை, அந்த சிவப்பணுக்கள் இன்னும் நமக்கு கூடலன்னா நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரத்த சம்மந்தப்பட்ட இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு பார்ப்பாங்க பார்த்திங்களா, அந்த ரத்த சம்மந்தப்பட்ட டாக்டர்கிட்ட போய் தான் நம்ம அடுத்தது செக் பண்ணணும். அந்த அளவுக்கு என்னை ஏசப்பா வந்து கொண்டு போய் விட மாட்டார், என்னை கைவிட மாட்டார். நான் விசுவாசமாக இருக்கிறேன். அவரே தாங்குவார், அவரே சுமப்பார், அவரே கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்குது. இதுலேயே என் ப்ராப்ளம் முடிஞ்சு போயிடும். நான் விசுவாசமாக இருக்கிறேன் ஏசப்பா மேலே. அவர் எனக்கு சுகம் தருவார். டெய்லியும் ஒரு 7 வாட்டியாவது எங்கள் பாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க, நம்மளுடைய பிரச்சனையை சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். அப்போ அந்த ஏன்னா தானியல் 3 வாட்டி ஜெபிச்சார், தாவீது 7 முறை ஜெபிச்சாருன்ட்டு எங்கள் ஐயா வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதையே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏசப்பா கிட்ட கையை நோக்கி எங்கே போனாலும் ரோட்டில் போட கூட கையை வச்சிடுறேன். ஏசப்பா எனக்கு இருக்கிற நோயெல்லாம் உங்களுக்கு அற்ப காரியம், எனக்கு நல்லா சுகத்தை அழைத்து கொடுங்கன்ட்டு இந்த 3 மாதம் இந்த ட்ரீட்மெண்ட் போனோம். இப்போ கேவிட்டியில் தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அப்டமன் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. அப்புறமா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட டாக்டரை போய் பார்க்க சொன்னாங்க. ஏன்னா மந்த்லி பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ பிளட் வந்து ஓவராக போயிருந்தால திரும்ப வீக் ஆகிடுறேன். அதுதான் நடந்துகிட்ருக்கு. அதனால் இந்த ஜூலை மந்த்து டேப்லெட் போட்டு ஜூலை மந்த்து வந்து செக்கப் பண்ணிக்கலான்னு சாம் சொல்லியிருக்கிறாரு. அதனால் திரும்ப ஜூலை மந்த்து போயிட்டு ஃபுல்லாகவே திரும்ப ஒரு ஸ்கேன், அப்டமன் எல்லாமே ஸ்கேன் எடுக்கணும். இப்படி தான் போயிட்டுருக்குங்க. இந்த தைராய்டுக்கு மட்டும் என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்லாம், எது சாப்பிடக்கூடாது, அப்புறம் என்னென்ன பண்ணணுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். டேப்லெட் இல்லாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தைராய்டு தான் ரொம்ப எனக்கு தொண்டெல்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்படி வந்து நான் நிற்பேன்னு நினச்சி பார்க்கல. ஆனால் இது மூலமாக நான் என்ன கற்றுக்கொண்டேன்னா, ஏசப்பா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது என்னென்னா, முன்ன மாதிரி வியாதிப்பட்டவங்களுக்கு உடம்பு சரியாமல் இருக்கவங்களுக்கு நீ ஜெபிக்கணும். ஏற்கனவே நான் ஜெபம் பண்ணுவேன் இந்த மாதிரி உடம்பு சரியாமல் இருக்கவங்களுக்கெல்லாம். அதனால் நான் இன்னுமே அவங்களுக்காக ஊக்கமாக ஜெபிக்கணுன்ட்டு எனக்கு ஏசப்பா இந்த பாடத்தில் கஷ்டத்தை சொல்லி கொடுத்தாரு. அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். யார் உடம்பு சரியில்லை சொன்னாலும் அவங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். எங்களுடைய ஃபேமிலி ப்ரேயர்லையும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவ்வளோதான், வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, தேங்க்யூ. ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். நல்லா இன்னும் ஹெல்த்து சரியாகணும். இன்னும் நமக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் வரை இருக்குது. ஆகஸ்ட் முடிஞ்ச பிறகு தான் நமக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் வந்து ஊசி போடுறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எனக்கு சுத்தமாக ஊசி போட இடமே இல்லை, அதனால் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது எங்கள் டாக்டர் ஊருக்கு போயிருக்காரு. அவர் வந்த பிறகு திரும்ப அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு திரும்ப எல்லாமே பண்ணணும். இன்னொன்று என்னென்னா, அந்த மாமா ஏதாவது சொன்னீங்களா, இந்த மே மந்த்து மட்டுமே 4 டெத்துக்கு போயிட்டு வந்தார் சாம். என்னுடைய தாய் மாமா, என்னுடைய அம்மாவுடைய அண்ணன் வந்து இறந்துட்டார் திருநெல்வேலிக்கு. அதுக்கும் சாம் வந்து போயிட்டு வந்தார். இது மாதிரி 2 வாரம் சாம் இல்லாதனால எனக்கு ஃபுட்டு வந்து ஒழுங்காக கிடைக்கல. அவர் தான் ஜூஸு சாப்பாடு எல்லாமே கொடுப்பாரு. நான் ஃபுல்லாக பெட் ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த ஃபுட்டு சாப்பாடு கொடுக்கறனால திரும்பியும் உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுச்சு. அது மாதிரி கஷ்டப்பட்டேன். மாமா இறந்துட்டார். திரும்பியும் இன்னொரு டெத்து எங்கள் சர்ச்சில் வாட்ச்மேன் அங்கிள் வந்து வந்தாங்க. அது மாதிரி எங்கள் ஃப்ரெண்டு ஒன்று இறந்துச்சு. அது மாதிரி 4 சாவுக்கிட்ட இந்த மாதம் ஆகிடுச்சு. எங்கள் மாமா இருந்ததப்போ தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா என்னால் போகவும் முடியல. அதுவும் ரொம்ப சோகமாயிடுச்சு. இந்த இடையில வந்து பிரேமுக்கு வேறு கல்யாணம் ஆகிடுச்சு. பிரேம் ரோஸ், உங்கள் நமக்கு சேனலில் தெரியும் உங்களுக்கு. எங்கள் தங்கச்சி ரோஸ் இறந்துச்சு பார்த்தீங்களா. அந்த அவங்க அதான் என் ஃப்ரெண்டு பிரேமுக்கு வந்து கல்யாணம் வேறு ஆயிடுச்சு. நாங்கள் கல்யாணத்துக்கே போகலை. ஏன்னா போகிற நிலமையில உடம்பும் இல்லை, ப்ளஸ் வந்து போகிற மனப்பக்குவம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா ரோஸ் எங்களால் இன்னுமே ரொம்ப மறக்க முடியல. அவனுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. ஜூன் 6ஆம் தேதி எங்கள் அம்மா கல்யாணம் அன்றைக்கி தான் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அவனுக்கு இன்னும் தெரியாது, நாங்கள் சொல்லவும் இல்லை.
அவன் கல்யாணம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சந்தோஷம். ஆனால் ரோஸை மறக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அது எவ்வளோ நாள் ஆகும்னு தெரில. அது எனக்கும் சாமுக்கும் அப்படி தான் இருக்குது. அவன் ஞாபகங்கள் எப்போ நமக்கு இதாங்க 1 வருஷம் ஆயிடுச்சு. அது எப்போ நமக்கு இதாகுதோ அப்போ தான் நம்மளால் இது பண்ண முடியும். ஏன்னா கனவு மாதிரி இருக்குது ரோஸ் வந்துட்டெல்லாம் போனது. அதனால் அதே மந்த்து தான் மாமாவும் இறந்துட்டார், எங்கள் தாய் மாமா. அவரும் உடம்பு சரியாமல் இது மாதிரி ஃபுட்டு பிரச்சனையால் தான் இறந்துட்டார். அப்போமே நல்லாலாம் சாப்பிட்டு உடம்புல இருந்தால் ரத்தம் இல்லைனாலே அவர் அப்புறமா கிட்னி ஃபெயிலியர் அது மாதிரிலாம் இஷ்யூவால் தான் இறந்துட்டாங்க. வயசு 72 நினைக்கிறேன் எங்கள் மாமாவுக்கு. அந்த மாதிரி நிறைய எங்களுக்கு டைமே இல்லைன்னு சொல்கிறத விட மென்டலியாக ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிறோம். காலையில் எழுந்திக்கிறது, சமைக்கிறது, சாப்பிட்றது, சாம் வேலைக்கு போய்ட்டு இருப்போம். திரும்ப நைட்டு வருவார். நம்ம அடுத்த நாளுக்கு ரொட்டீன் பண்ணுறது அப்படி தான் போயிட்டுருக்கு. மைண்ட் அளவு ரொம்ப ஃப்ரீயாகல. யாருக்கிட்டேயுமே ஃபோன் பேசுறது இல்லை. நிறைய ஃபோன் நேற்று கூட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நாள் ஃபோன் பண்ணி அவகிட்ட ஒரு ஒர்க் இருந்துச்சு. அதனால் நான் நேற்று பேசும்போது கூட சொன்னேன். அவள் ஃபோன் போட்டாலும் நான் எடுக்கவே இல்லைன்னு சொன்னான். ஒரு அர்ஜென்டான ஒர்க் அவகிட்ட பேசி ஆகணும். அதனால் பேசும்போது சொன்னேன் நான், இப்போதாம்மா ஃபோன் வந்து தந்தார் அவங்ககிட்ட பேச சொல்லிவிட்டு இது பண்ணோம். அது மாதிரி ரொம்ப மென்டலியாக ப்ரெஷராக இருக்குது. ஏன்னா நான் ஃப்ரெண்டை பார்க்கணும், அந்த டைம் போகணும். அதனால நேற்று பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தேன், ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. 2 பேருக்குமே ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. அடுத்தது நம்ம லைஃப் எப்படி அமைய போகுது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நானே உட்காந்து என்னுடைய பழைய யூடியூப் சேனல் வீடியோஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன், நம்ம எப்படி இருந்தோம், நம்ம இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கணும்ல. அதனால் பார்த்துட்ருக்கோம். 7 வருஷமாக யூடியூப்பில் இருக்கிறோம். எங்களை தொடர்ந்து பார்க்குறவங்க தான் நாங்கள் எப்படின்னு எங்களை பற்றி புரிஞ்சவங்களுக்கு தான் எங்களை பற்றி தெரியும். ஓகே, உம்மை விட நான் யாரை நம்புவேன், உம்மை விட நான் யாரை நம்புவேன், ஆபத்திலே வந்தீரே கரம் பிடித்து அழைத்து சென்றீர், ஆபத்திலே வந்தீரே கரம் பிடித்து நடத்தி சென்றீர், உம்மை விட நான் யாரை நம்ம ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே. தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நிறைய இன்னும் தைரியம் வேணும், அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அந்த சூழ்நிலையில் கடந்து வரும்போது தான் அதோடைய கஷ்டம் தெரியும். என்னுடைய உடம்புக்கு இதுதான் தாங்க முடியும்னு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த கெப்பாசிட்டி மேலே தாண்டி எனக்கு போகும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்ச். பாய், லவ் யூ ஸோ மச். உடம்பு பார்த்துக்கோங்க. பாய். தொடர்ந்து வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். நிறைய வேலையெல்லாம் பண்ணலான்னு இருக்கிறேன். விசுவாசமாக இருக்கிறேன். ஏசப்பா நல்ல பலன் தருவார். நல்ல போராட்டத்தை போராட எனக்கு பலன் தருவார். ஏசப்பாவே நம்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். பாய்.